ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இன்சர்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் நியூ அப்படிங்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட கேலரிக்கு போகும். நீங்கள் எந்த வீடியோவுக்கு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் ரெடி பண்ணணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவுக்கு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்க்ரோல் டெக்ஸ்ட்டில் என்ன லெட்டர்ஸ் வரணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சேனல் நேம் பட்டாளத்தான் மனைவி அப்படின்னு சொல்லி என்னோடய சேனல் நேமை வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டுக்கான நேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்த லென்த்துக்கு நம்மளோட ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் தேவையோ வீடியோவோட அந்த லென்த் வரைக்கும் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே கார்னரில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் கொண்டு வந்து வச்ச உடனே இந்த டிக் மார்க் பக்கத்தில் முக்கோணம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிளில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு உதவ போகுது. இப்போ இந்த முக்கோணம் மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதே டைமில் கீழே இருக்க டெக்ஸ்ட்டையும் அந்த செலக்டிவாக இருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டையும் கொஞ்சம் நகட்டிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணும்போது உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆகி அதையுமே ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது சின்ன சின்ன முக்கோணமாக தெரியுதா, அது வந்து உங்களோட ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் தூரமாக வச்சிங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து ஸ்க்ரோல் ஆகும். இதே இது முக்கோணத்தை கிட்ட நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா ஸ்லோலியாக மூவ் ஆகும். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க டிக் மார்க்கை மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி ரெடி ஆகுதுன்ட்டு. என்னோடய வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதே டைமில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிற பட்டாளத்தான் மனைவி சேனல் அந்த நேமும் வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் நம்மளோட ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வீடியோவில் நம்ம ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்க்ரோலிங் லெஃப்ட் டு ரைட், அப் டு டாப் டு நீச்சே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சேம் இதே மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் வச்சுருக்கிறேன் அதுக்கும் சேம் வேர்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே போதும், செலக்ட் ஆகிரும். இப்போ செலக்ட் பண்ண உடனே டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு வீடியோக்கும் சேம் அதே டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து காப்பி ஆகிரும். நீங்கள் திரும்ப திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ லெஃப்ட் டு ரைட்டுக்கான ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஃபேஸ் காட்டாமல் ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கான ஒரு டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோலிங் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சேம் அதே மாதிரி இன்சர்ட் ஆப்பில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பிளாங்க் அப்படிங்கிற அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாங்க் பேஜில் நமக்கு எவ்வளவு டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம், எவ்வளோ லென்த்தில் நம்மளோட ஸ்டோரி வந்து மூவ் ஆக போகுதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கீழே இருக்க அந்த ஸ்க்ரோலிங் பாரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்மளோட டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான ஸ்டோரியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க ஸ்டோரி டெல்லிங், அதாவது வாய்ஸ் ஓவர் மூலமாக நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி டெல்லிங் டைப் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக என்னோட சேனலோட நேம்ஸ் எல்லாம் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பட்டாளத்தான் மனைவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு vlog சேனல். இதில் ஆர்மி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், அதாவது ஆர்மி குவார்ட்டர்ஸில் ஆர்மி ஃபேமிலிஸ் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டோரிஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ்
பிளேஸையும் நான் விசிட் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பட்டாளத்தான் மனைவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். செகண்ட் நம்மளோட சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமா ஃப்ரம் தென்காசி. இந்த சேனலில் தான் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேர்டு ஒரு சேனல் நேம் பார்த்தீங்கன்னா உமா டயட் டிப்ஸ். இது என்னோட பர்சனல் சேனல். அதாவது நான் டயட் லாஸ், அதாவது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட வெயிட் லாஸோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃப்ரீயாக வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்மளோட சேனல் மூவ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ஸ்டோரி டெல்லிங் மூலமாக எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் இந்த ஸ்க்ரோல் தேவையா, இந்த டெக்ஸ்ட் தேவையா, இல்லை இந்த வீடியோட கிளிப் வரைக்கும், அதாவது 2 வீடியோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வீடியோட கிளிப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வரைக்கும் தேவைப்படும். எண்டு வீடியோ அப்படிங்கிறது வந்து வீடியோட எண்டு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ நம்ம மூவ் பண்ணுறது சேம் அதே மெத்தட் தான். இப்போது கீழேருந்து மேலே வரைக்கும் டெஸ்ட் போகிறத மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம நம்மளோட டெக்ஸ்ட்டை மேலே நகர்த்திட்டு சேம் அதே டைம் செலக்டாக இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டெப் நம்ம ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டை நகட்டுறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நகட்டிக்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிற்கும் போது அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த முக்கோணம் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, இப்படி தான் டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். நமக்கு இதே மாதிரி தான் மேலிருந்து கீழே போகிறதுக்கும் இல்லை கீழிருந்து மேலே வர்றதுக்கும் நம்மளோட டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட டெக்ஸ்ட் வந்து என்ன அழகாக கீழிருந்து மேலே வரைக்கும் போகுது பாருங்களா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனையும் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.